ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீனா ஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான். நரைச்ச முடியால் பயங்கர டென்ஷன், பயங்கர மன உளைச்சல். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு தீர்வு காண்றதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். முடி நீளமாக வளர்கிறதுக்கு, முடி உதிர்வை குறைக்கிறதுக்கு, நம்ம என்ன தான் ஷாம்பு போட்டாலும் கருமை போகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம நரைமுடியிலேருந்து தப்பிக்க ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி ஹேர் டை அப்படின்றத நம்ம வீடியோவில் லைவாகவே காமிச்சிருக்கோம். பாருங்கள், ஒரு இன்ட்ரொடக்ஷன் காமிக்கிறோம். பாருங்கள் எந்த மாதிரி கருமையாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தாங்க இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத முழு வீடியோவும் நம்ம வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயை எடுத்துருக்கோங்க. அதில் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் பாதாம் பருப்பு எடுத்திருக்கோம். அந்த பாதாம் என்னென்னா நல்லா வறுபடணும். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோவில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். இந்த பாதாமில் ஏற்கனவே நிறைய நன்மைகள் இருக்குது. பாதாம் வச்சு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இதுவும் சூப்பரான வீடியோ தான். இது அருமையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு வீடியோ இது. நல்லா கருகணும். இந்த பாருங்கள், இன்னும் வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் என்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற பொருள் என்ன அப்படின்னா, காஞ்ச நெல்லி. இந்த காஞ்ச நெல்லியில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறோம். பெரிய ஸ்பூன்னால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டிருக்கோம். இது எல்லாமே நல்லா வறுபடணும். எந்த அளவுக்கு வறுபடணும் அப்படின்றத நம்ம வீடியோலேயே இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வறுத்துக்கங்க. இதை பாருங்கள், நல்லா கருன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கருமைத்தன்மை கிடைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அதை வறுத்தா தான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இதை பாருங்கள், எவ்வளோ கருமை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கருமை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கடாயை எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். அதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீடியோக்காக நாங்கள் இதை காலையிலேயே ரெடி பண்ணுறோம். காலையில் ரெடி பண்ணி ஈவினிங் தான் நாங்கள் எடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எடுத்து ஆறிடுச்சு. அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணிலாம் இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வர போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதை நல்லா மூடி நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள், லைவாகவே காமிக்கிறோம். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. நம்ம கையில் எடுத்து அதில் லைட்டாக தேய்க்கும் போதே பாருங்கள், நம்ம கையில் எவ்வளோ கருமை விட்டுதுன்ட்டு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு கருமை? ஏன்னா நம்ம பயன்படுத்தியிருக்க பொருள் ரெண்டுமே அருமையான பொருளுங்க. என்னென்னா, நம்ம பாதாமில் ஆயில் தன்மை இருக்குது. இன்னொன்று என்னென்னா, காஞ்ச நெல்லி நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நெல்லிக்காய் வாங்கி நல்லா காய போட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு காய போட்டிங்கன்னா நமக்கு காஞ்ச நெல்லி நம்ம வீட்டிலே கிடச்சிரும். இந்த காஞ்ச நெல்லியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. முடி உதிர்வை குறைக்கும், முடியினுடைய வேர்களை பலப்படுத்தும். இவ்வளோ நன்மைகளுமே காஞ்ச நெல்லியில் இருக்குது. பாருங்கள், அந்த அரைச்ச பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அல்லது 2.5 ஸ்பூன் நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்னும் ஒரு பொருள் இருக்குது. அது என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். நல்லா அதை நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா அதை மேஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கட்டியாக சின்னதாக உருண்டையாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் ஆலிவேரா ஜெல். நம்ம ஆலிவேரா ஜெல் கடையில் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கற்றாழை எடுத்துகிட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சோறு மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அதை எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம். அதை எடுத்து நம்ம அந்த பொடியில் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கற்றாழை ஜெல் போடும் போதே நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிடைக்கிதுன்ட்டு. அதை நம்ம அந்த பொடியில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது, ஏன்னா கற்றாழை ஜெல் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் அப்படின்றது எல்லாமே ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு விவரமும் தெரியும்.
அடுத்தது நம்ம கடுகு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறோம். கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணலாம், விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம், சமையல் எண்ணெயை தவிர மற்ற எல்லா எண்ணெய்களும் யூஸ் பண்ணலாம். கடுகு எண்ணெய் இன்னும் நல்லது, தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் குளிர்ச்சியாக தேவை அப்படின்னா விளக்கெண்ணெய் சூப்பராக இருக்குங்க, அது கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயை விட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நைஸாக வருங்க. அப்போ தான் நம்ம ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி கருமை கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கருமை கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நாங்களே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு கருமை கிடைச்சிது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. இதே போல் வீடியோ நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே நம்ம வீடியோவை பார்க்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமை ஒட்டுது பார்த்தீங்களா கையில். சாதாரணமாக அந்த பொடியை தொட்டதுக்கே இவ்வளோ கருமையாக இருக்கே, அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை. பாருங்கள் நல்லா காய வைக்கணும். காய வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் காய வைக்கணும். காய வச்சுட்டு தான் நல்லா உலர்ந்துடணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் குளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருமையாக, கழுவி கூட காமிச்சிருப்போம், நமக்கு அந்த கருமை போகவே போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் அப்படியே மை மாதிரி ஒட்டிக்கிச்சு பாருங்களேன். நம்ம மை கூட தேய்ச்சா போயிடும், ஆனால் நம்மளுடைய ஹேர் டை போகவே போகல. அவ்வளோ அருமையாக கையில் ஒட்டியிருக்கு பாருங்கள். என்னடா கையில் ஒட்டுது தலையில் ஒட்டலேன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக தலையில் ஒட்டும். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம எப்பயுமே ஒரு ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே எந்த ஒரு ரிசல்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும். வாரத்தில் 2 முறை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உடனே முடி கலர் மாறும் அப்படின்றது சொல்ல முடியாது. ப்ரௌன் கலர் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு கருப்பு கலர் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது மாறும். நம்ம கடையில் இருக்க பொருள்னால் உடனே மாறும்னு நினைப்போம், ஆனால் நம்ம தயார் பண்ணுற பொருள் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நிறைய நம்ம வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட பலமாக இருக்கும். தேங்க்யூ.